ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேச்சுரலாக ரெடி பண்ண போகிற ஷாம்புக்கு இப்போ என்னென்ன பொருள் போட போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரோஜாப்பூ இதழ், மகிழம்பூ, ரோஸ்மெரி, குங்குங்காய், ஆவாரம்பூ, செம்பருத்தி, கருஞ்சீரகம், நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, வேப்ப இலை, ஒரு லெமன். இதை வச்சு தாங்க நம்ம இப்போது ஒரு ஷாம்பு ரெடி பண்ண போகிறோம். பார்க்கலாம். நைட்டு நம்ம ஊற வச்ச இந்த மாதிரி மூலிகை பொருளெல்லாம் ஊற வச்சோம் இல்லையா, இதில் இந்த கூங்கங்காய் இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம உரிச்சிடணும். இதை உரிச்சிட்டு இதுக்குள்ளே இருக்க அந்த கொட்டையை நம்ம வெளியே எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்து இங்கே பாருங்கள், நைட்டெல்லாம் ஊறிடுச்சு. ஸோ நான் இந்த கட்டையெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு அப்புறம் இது பாருங்கள் இவ்வளோ நல்ல நுரை. இது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா நம்ம அரைச்சிக்கணும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ நுரை பாருங்கள். அரைக்கிறப்பவே நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி மசைச்சு அரைச்சி இந்த மாதிரி நுரையோடு உங்களுக்கு கிடைக்குங்க. எவ்வளோ நுரை பார்த்தீங்களா. மிக்சியில் அரைச்சப்புறம் பாருங்கள், இது எவ்வளோ நல்லா நுரை பார்த்தீங்களா, எப்படி வந்திருக்கு பாருங்கள் நுரை. இப்படி தான் இருக்கும் இந்த நேச்சுரல் ஷாம்பு. ஸோ இதை இப்போது நம்ம கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ண போகிறோம். அதாவது கொஞ்சம் இங்கே பாருங்கள், இது இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ பாருங்கள், இந்த நுரை எல்லாமே நல்லா ஒயிட் கலராக வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஷாம்பு பாருங்கள் எவ்வளோ நல்லா தண்ணியாக நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு நல்ல பெரிய வடிகட்டி எடுத்து அதில் அப்படியே நம்ம வடிகட்டிக்கணும். ஸோ வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோதான், நம்ம ஷாம்பு ரெடி. சூடான அப்புறம் இப்படி வடிகட்டி எடுத்துட்டிங்கனாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அழகாக வரும் இந்த ஷாம்பு. இதை நீங்கள் அழகாக உங்கள் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நுரையாக இருக்குது. இந்த ஷாம்பில் தான் நான் இப்போது ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அந்த ஷாம்பில் நான் என்னோடய ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ சில்கியாக இருக்குது, அதுவும் ரொம்பவே ஷைனிங்காகவும் இருக்குதுங்க. ஹேரை இவ்வளோ ஷைனிங்காக நானே பார்த்ததில்ல. எனக்கு லாங் ஹேர் அப்படி கிடையாது, நிறையாவே ஹேர் ஃபால்ட் ஆகும். சாரி, நான் ஹேர்பல் ஆயில் போட்ட அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிருக்கு. அது இல்லாமல் இந்த ஷாம்பில் வாஷ் பண்ண அப்புறம் பாருங்கள், நான் கண்டிஷ்னர் கூட யூஸ் பண்ணலைங்க. எவ்வளோ சாஃப்டாக சிக்கு கூட விழலை, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாங்க, இந்த மாதிரி இயற்கையிலேயே நம்ம ஹேருங்களை பாதுகாக்க நிறைய மூலிகைகள் இருக்கிறப்போ நிறைய கெமிக்கல்ஸை கொடுத்து ஏன் நம்ம முடியை பாதுகாக்காமல் வீண்படுத்திக்கணும். உருவாக்குற ஷாம்புகளை யூஸ் பண்ணி நம்ம முடி வேஸ்ட் ஆகிறத விட இந்த மாதிரி இயற்கையான ஷாம்புங்களை நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே பாதுகாப்புங்க. ஆமாங்க, நம்ம தான் யூஸ் பண்ண தவறிட்டாலும் நம்ம குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளர்ப்போம். ஹெல்த்தியான உணவும் ஆரோக்கியமான உடையும் நல்ல ஒரு இயற்கையான அழகு பொருட்களும் பயன்படுத்த நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்போம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷாம்பு முடியாதவங்க கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தரோம். பாருங்கள், என் முடி எனக்கு இன்றைக்கி ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஓகே, தேங்க்யூ.